அப்படிங்கிறது எவ்வளோ புனிதமானது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. எல்லாத்தையும் நாம் பையில் எடுத்து வச்சுப்போம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ திருவிளக்கில் எல்லாம் பண்ணிடணும்ல, திரும்பி இங்கே யதாஸ்தானம் எல்லாம் பண்ணிவிடுங்க. வீட்டில் போய் ஒரு வாசலில் போய் ஏற்றிட்டு உள்ளே கொண்டு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நிர்மாலய பொருட்களை இதெல்லாம் எங்கேயாவது கொண்டு விடணும், ஆற்றில் விடணும், மற்ற கால்படாமல் இடங்களில் விடணும்னா விடுங்க. இந்த இடத்துல எதுவும் என்ன யார் காலையும் என்ன படக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் யதாஸ்தானம் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வைத்துட்டு போய் வீட்டுக்கு போன பிறகு திரும்பி நம்ம என்ன பண்ணலாம், அதை குளத்தில் விடலாம், இல்லை கை கால் படாத இடங்களில் விடலாம். ஏன்னா நம்ம நிறைய பொருட்களை இது பாவனையில் செஞ்சுருக்கோம், அச்சதாம் சமர்ப்பயாம் சொன்னாங்களா இல்லையா, அதையெல்லாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போவோம். மண்டல அமைப்பாளர் அழகுவேல்ஜி இப்போ அந்த பித்ரு பூஜையை செய்வார். கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கள் பாருங்க இப்போ கூட நான் சொல்கிறேன், எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர யாருமே காதில் வாங்கின மாதிரியே தெரியல. மறுபடியும் நம்ம சொல்கிறேன், இருக்கிறதுலே தோஷத்தில் பித்ரு தோஷம் ரொம்ப முக்கியமானது. அந்த பித்ரு தோஷத்தில் நம்ம காதில் வாங்கினோம்னா நம்ம அந்த தோஷத்தை எப்படி கழிக்கிறது, எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நிகழ்வினை பெருமண்டல அமைப்பாளர் அழகுவேல்ஜி சொற்பொழிவு பண்ணுவார். பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆசியோடும் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமிகள் ஆசியோடும் இயங்கக்கூடிய தர்மரட்சண சமிதி நடத்துகின்ற இந்த இல்லற தர்மத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நமக்கு நம்முடைய வாழ்நாளில் நிறைய நேரங்களை தூங்கி கழித்திருப்போம், நிறைய நேரங்களில் வேறு வேறு விஷயங்களுக்கு கழித்திருப்போம். நம்முடைய வாழ்நாளில் உபயோகமான நாட்கள் அப்படின்னாலே அது குறைவான நாட்களாக தான் இருக்கும். அப்படியும் குறைவான நாட்களில் நமக்கு கிடைத்திருக்கிற அது முக்கியமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த தருணம். இந்த தருணமா இல்லையா? நமக்கு முன்னாடி இந்து சமுதாயத்திற்காக வழிகாட்டியவர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஹிந்து தன்னுடைய தினசரி விஷயங்களை, தினசரி செய்ய வேண்டிய நித்திய கர்மாக்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கா இல்லையா? பேருக்கு மட்டும், சர்டிபிகேட்ல மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஒரு நிலைமையோடு இருந்திருக்கும். நம்முடைய இந்து தர்மத்தினுடைய விஷயங்களை, நம் அன்றாட கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். நம்முடைய இந்து சமுதாயம் அதை எல்லாம் தெரிந்து கொண்ட சமுதாயமாக இருக்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்முடைய தர்மரட்சண சமிதி இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியே நமக்கு ஒரு 3 மணி நேரத்திலேருந்து 4 மணி நேரம் தான் அதிகபட்சம். அப்படிப்பட்ட அந்த 4 மணி நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள்ட்ட, இல்லை வேறு யார்கிட்டையாவது நம்ம பேசணும், ஃபோனில் பேசணும், இல்லை ஃபோனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நேரமும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். நம்ம பயன்படுத்துகிற அந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அது பல தலைமுறைகளுக்கு நமக்கு பயன் தரக்கூடியது. அப்படிப்பட்ட அருமையான தருணத்தில் நம்ம இருக்கோம். அதனால ஃபோன் எல்லாம் கொஞ்சம் நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, ஃபோனை பார்க்காதீங்க. பக்கத்தில் யார்கிட்டையும் பேசணும்னு நினைச்சாங்கன்னா பேசாதீங்க. நமக்கு சேர வேண்டிய நல்ல விஷயங்களை கெடுப்பவர்களாக அவர்கள் இருக்காங்க, அவங்களாம் மதிக்காதீங்க. நமக்கு சேர வேண்டிய விஷயங்களே நல்ல விஷயங்களாக இருக்குது அப்படின்றத சேர்க்கறதுக்காக வந்தவங்க தான் இங்கே தர்மரட்சண சமிதியுடைய பொறுப்பாளர்கள். நம்ம கூட்டு வந்திருக்காங்க தெரியுங்களா. இங்கே
நமக்கு இவ்வளோ வருடங்கள் இருந்திருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. தினசரி செய்ய வேண்டிய நித்திய பூஜை எப்படி செய்யணுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை கூட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா பொறுப்பாளர்கள். அவர்கள் தான் நல்லவங்க. இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு எதையாவது சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுக்காக நடக்க போகிற நல்ல விஷயங்களை, நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்களை கெடுக்கிறவங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, 3/4 மணி நேரம் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். நம்ம காலையில் இப்போ நித்திய பூஜை அப்படிங்கிற விஷயம் பற்றி பார்த்தோம். இப்போ பித்ரு பூஜை அப்படிங்கிற விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். பித்ருக்கள்னா யாரும் தெரியும்ல? பித்ருக்கள்னா யாரு? நம்முடைய முன்னோர்கள். நாமும் நாளைக்கு முன்னோர்கள் ஆயிடுவோமா? பித்ருக்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எப்படி நித்திய பூஜை எப்படி ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பித்ரு பூஜை ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பித்ரு பூஜையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம சரியா செய்ய முடியும். பித்ரு பூஜை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், செய்யலைன்னா என்ன நடக்கும், பித்ரு பூஜை வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் என்ன, இப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம். நம்முடைய வாழ்நாளில் ஏதோ விஷயங்களுக்கு நன்றி சொல்லியிருப்போம். நன்றி சொல்லியிருப்போமா இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம், பஸ் ஸ்டாண்டு எந்த பக்கங்க போகணும் அப்படின்னு கேட்போம். அதுக்கு ஒருத்தர் சொல்லுவார், இந்த பக்கம் போங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துக்கு போகணும், பஸ் எங்கெங்க நிற்கும்னு கேட்டால் அதுக்கு ஒருத்தர் சொல்லுவார், அது நன்றி சொல்லுவோம். என்னென்ன ரேஷன் கடை எங்கே இருக்குன்னு கேட்போம். இல்லை புதுசாக ஒரு இடத்துல வந்திருப்போம், இ சேவை மையம் எங்கே இருக்குது, ஜெராக்ஸ் கடை எங்கே இருக்குது அப்படி கேட்போம். எது வேணாலும் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோமா இல்லையா? வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்ன பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோமா இல்லையா? நமக்கு இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்கு இங்க நமக்கு பூத உடல்களை கொடுத்த நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம என்னைக்கா நன்றி சொல்றோமா? நம்ம நன்றி சொல்றோமா? நன்றி சொல்லணும். அதுதான் இந்து தர்மத்துடைய முக்கியமான சாராம்சம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து குட்டி உள்ள விழுந்துருச்சு. அந்த யானை குட்டியை தூக்குறதுக்காக ஒரு யானை வந்தது, முடியல. அது அந்த யானை கூப்பிட்றதுக்காக போயிடுச்சு. அப்போ நம்முடைய அந்த வனப்படையில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து அந்த யானைக்குட்டியை தூக்கி வெளியே விட்டுட்டாங்க. அப்போ அந்த கூட்டத்தோடு வந்த யானை கூட்டம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த யானை ஒரு நன்றி சொல்லி தும்பிக்கையை தூக்கி அப்படியே ஒரு இது பண்ணிட்டு போகுது. யானை தனக்காக நன்றி செய்தவர்களை, தனக்காக உதவி செய்தவர்களை நன்றி மறக்காம எப்படி நன்றி சொல்லிட்டு போதா இல்லையா? ஆனால் நம்ம இந்த பூ உலகிற்கு வந்திருக்கோம். நம்மை வளர்த்தெடுத்து பெற்றெடுத்து நம்மளுடைய பல்வேறு விஷயங்களிலே நமக்காக எல்லா விஷயத்திலையும் அர்ப்பணித்து வேலை செய்து நம்ம இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி அருமையான ஒரு தர்மரட்சண சமிதிங்கிற அமைப்பில் நம்முடைய காரியகர்த்தரா மாற்றுவதற்காக நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிற நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணுமா இல்லையா? அப்படிப்பட்ட நன்றியை சரியாக செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பித்ரு பூஜைன்னு சொல்கிறோம். பித்ரு பூஜைன்னா என்ன? நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு சென்றவர்கள், நம்மை விட்டு சென்றவர்கள் தானே. அப்படிப்பட்ட நம்மை விட்டு சென்றவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பூஜை. நம்ம யாரெல்லாம் இங்கே பித்ரு பூஜை பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் பித்ரு பூஜை பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது கை தூக்க முடியுமா? பித்ருக்களுக்கு பூஜை பண்ணியிருக்கேன். ஐயா மட்டும் தான் பண்ணியிருக்காரா? பித்ருக்களுக்கான பூஜை, நம்ம முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்துருக்கிறது. அப்படி சொன்னதான் தெரியுமோ? தர்ப்பணம் கொடுத்துருக்கிறது, சிரார்த்தம் கொடுத்துருக்கிறது, திதி சிரார்த்தம் தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்க தானே? சரி, அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சை உங்களுடைய இந்த கவனத்தை திசை திருப்பறதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னா அதை நீங்க தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. சிரார்த்தம் கொடுத்துருக்கோம், தர்ப்பணம் கொடுத்துருக்கோம். ஒரு வருடத்தில் எத்தனை முறை கொடுக்கலாம்?
எவ்வளோ தடவை? ஒரு தடவை கொடுக்கலான்றாங்க. நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது 96 முறை ஒரு வருடத்தில் சிரார்த்தம் கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படி தர்ப்பணம் 96 முறை நம்ம கொடுக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில்? ஏன்னா தர்ப்பணம்னா என்னன்னே தெரியல, தர்ப்பணம் பற்றியான விஷயமே தெரியலனா 96 தடவை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் அப்படி கொடுக்க முடியுமா? ஆனால் கொடுக்குறாங்க. 96 முறை கொடுக்க முடியல, ஓகே. ஆனால் 12 அமாவாசை அந்த திதியில், அமாவாசை திதியில் கொடுக்குறோமா? ஓகே, 12 அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் சில பேர் கொடுக்கறதில்ல. 12 அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா அங்கேயும் தர்ப்பணம் கொடுக்கல. சரி, ஓகே. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் 3 அமாவாசை இருக்கு. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, 3 அமாவாசை இருக்கு. அதுலயாவது நம்ம கொடுக்கிறோமா? 96 முறை கொடுக்க வேண்டும், ஆனா முடியாது, பண்ண மாட்டோம். சரி, அமாவாசைக்கு அமாவாசைக்கு கொடுக்கணும் தர்ப்பணம், அவர்களை நினைச்சு கொடுக்கணும், முடியல, கொடுக்கல. 3 அமாவாசையில், முக்கியமான அமாவாசைகளில் கொடுக்கணும், கொடுக்கல. ஆனாலும் கூட மகாலய அமாவாசையிலையாவது நம்ம 199% பேர் கொடுத்துறோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோமா இல்லையா? தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடக்கூடாது. நம்ம என்ன வேணாலும் பூஜை பண்ணலாம், நிறைய கோயில்களுக்கு போகலாம், குலதெய்வ கோயில்களுக்கு போகலாம், பல விஷயங்கள் நடத்தலாம், தானங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் பித்ருக்களுடைய அனுகிரகம், அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் 96 முறை கொடுக்க வேண்டும், ஆனால் முடியாது, பண்ண மாட்டோம். சரி, அமாவாசைக்கு அமாவாசைக்கு கொடுக்கணும் தர்ப்பணம், அவர்களை நினைச்சு கொடுக்கணும், முடியல, கொடுக்கல. 3 அமாவாசையில், முக்கியமான அமாவாசைகளில் கொடுக்கணும், கொடுக்கல. ஆனாலும் கூட மகாலய அமாவாசையிலையாவது நம்ம 199% பேர் கொடுத்துறோமா இல்லையா? கொடுக்குறோமா இல்லையா? நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோமா இல்லையா? தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடக்கூடாது. நம்ம என்ன வேணாலும் பூஜை பண்ணலாம், நிறைய கோயில்களுக்கு போகலாம், குலதெய்வ கோயில்களுக்கு போகலாம், பல விஷயங்கள் நடத்தலாம், தானங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் பித்ருக்களுடைய அனுகிரகம், அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இந்த பூமியிலே நம்முடைய அவதரிக்க நமக்கு பல்வேறு விஷயங்களில் உதவி பண்ண பித்ருக்கள், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். அப்படிப்பட்ட பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல நம்ம என்னைக்குமே குறை வைக்கக்கூடாது. வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. அந்த சம்பவங்கள் மூலமா நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இந்த பித்ரு பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் மாதம் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம எள்ளு தண்ணி கொடுக்குறோம். அந்த எள்ளு தண்ணி மூலமா, ஏன் எள்ளு மூலமா ஒளியை கடத்தக்கூடிய, சக்தியை கடத்தக்கூடிய வல்லமை எள்ளுக்கு இருக்கு. அதனால தான் எள்ளு தண்ணி கொடுக்குறோம். அந்த எள்ளு தண்ணி மூலமா அவர்கள் பசியாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடிய இடத்துல அந்த அமாவாசை தினம் வருதா இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு பசியாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நாம கொடுக்கிற எள்ளு தண்ணி மூலமா தான் கிடைக்குது. நம்ம அந்த மாதிரி எள்ளு தண்ணி கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, நம்முடைய முன்னோர்கள் பசியோடு வாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பசியோடு வாடிட்டு இருக்க போக முன்னோர்கள் நம்மளை சபிக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட நம்ம இவ்வளோ எல்லாரும் இப்படி எள்ளு தண்ணி கொடுத்து நம்மளை பண்றாங்களே, நம்முடைய குடும்பத்தில் நமக்காக யாராவது கொடுப்பாங்களேன்னு ஏங்குவாங்க. அப்படி ஏக்கத்தில் ஏதாவது சபிச்சா உண்டு. ஏன்னா பித்ருக்களுக்கு நம்மை விட சக்திகள் அதிகம், நம்மை விட வலிமை அதிகம், நம்மை விட அவர்களுக்கு பவர் அதிகம். அப்படிப்பட்ட முன்னோர்கள் சபிக்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மாதம் மாதம் நம்ம அமாவாசை திதியில அவர்களுக்கு எள்ளு தண்ணி கொடுக்கணும். அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்களை மறக்கக்கூடாது.
அவர்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும். இந்த ஆடி அமாவாசை இருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம சொல்கிற ஐதீகம் என்ன அப்படின்னா, பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்தை நோக்கி வர்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, பூமியில் வந்துட்டாங்க. மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள். மகாலய அமாவாசையில் அந்த 15 நாட்களும் என்னன்னா, பித்ருக்கள் மேலோகத்திலிருந்து அந்த பித்ருலோகத்திலிருந்து வந்து நம்மளோட சேர்ந்து இருக்க போறாங்க, நம்ம கூட இருக்க போறாங்க, நம்ம வீட்டில் இருக்க போறாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், அந்த 15 நாட்கள் எப்படி இருக்கணும்? அந்த 15 நாட்களும் திதி கொடுக்குறவங்க இருக்காங்க. மகாலய அமாவாசையினுடைய 15 நாட்களும் திதி கொடுக்குறவங்க இருக்காங்க. அந்த 15 நாட்களும் நம்ம சொன்னமே ஏற்கனவே 96 முறை கொடுக்க முடியலனா கூட, அந்த 3 ஆடி அமாவாசை தை அமாவாசை கொடுக்கலனா கூட மகாலய அமாவாசையில் நம்ம கொடுக்கணுங்கிட்டு இருப்பாங்க. நம்மளுக்காக எதுவும் பண்ணலையே, நம்முடைய வாரிசுகள் பண்ணலையே, நம்முடைய குழந்தைகள் பண்ணலையே, நம்ம பசியா இருக்கமே எதுவும் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தர்ப்பணத்தை செய்யறதுக்கு நம்ம என்னைக்கும் குறை வச்சிடக்கூடாது. அந்த 15 நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, நம்முடைய வீடுகளில். ஏன்னா இங்கே தாய்மார்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. தாய்மார்கள் தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க, ஆண்கள் தான், வீட்டில் ஆண்கள் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 15 நாட்களும் நம்முடைய வீடுகளை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணும். நம்முடைய வீடுகள் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஏன்னா பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம பார்க்க இங்கே வந்திருக்காங்க. அந்த 15 நாட்களும் நம்ம அவங்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் கொடுப்போன்ற அந்த ஆசையோடு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீடெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம அங்கே பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது, நல்ல விஷயங்களை சொல்லணும், நாம ஜபம் சொல்லணும். 15 நாட்களும் இறை பக்தியோடு இருக்கணும். எப்படி சபரிமலைக்கு மாலை போட்டோம்னா 48 நாள் நம்ம குடும்பம் நம்ம வீடு எப்படி இருக்கும், ஒரு கோவில் மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி 15 நாட்களும் நம்முடைய வீடு எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். எந்த விதமான கெட்ட விஷயங்களும் இல்லாத சூழ்நிலை இருக்கணும். அந்த 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தர்ப்பணம் யார் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஒருத்தர் ஒரு அப்பா பேரா இருக்காரு, அவருக்கு 4 பசங்க, எங்க அண்ணன் கொடுத்துக்குவாரு பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்க கூடாது. யாரு நம்ம 4 பேருமே கொடுக்கணும். 4 பேரும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம். ஒரு 4 பேர் இருக்க, 4 அண்ணன் தம்பி இருக்கிற குடும்பத்தில் 2 பேர் நல்லா வசதியானவர்கள் இருக்காங்க, 2 பேர் வசதி இல்லை. வசதி இல்லாத அந்த 2 பேருக்கும் தர்ப்பணம் செய்வதற்காக உதவி செய்வது கூட, அந்த 2 பேர் அண்ணன் தம்பி வசதியா இருக்காங்கல்ல, அவங்க உதவி செய்யறது கூட மிகப்பெரிய புண்ணியம். சரி, ஒரு வீட்டில் அக்கா, அண்ணன், தம்பி, அக்கா அப்படி இருக்காங்க. தம்பி ரொம்ப வசதி குறைவா இருக்காரு. அக்கா அந்த வீட்டில் போய் நீ அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பண்ணுப்பா அப்படின்னு உதவி பண்ணா கூட அது கூட புண்ணியம். அதனால பெண்களுக்கு தர்ப்பணம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட அதுக்கான உதவி பண்றதுக்கே மிகப்பெரிய புண்ணியம் இருக்கு. பெண்கள் அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தா அவங்க அப்பாவுக்கு பண்ணுவாங்க, அம்மாவுக்கு பண்ணுவாங்க. சரி, இந்த தர்ப்பணம் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் பண்றோமா? நமக்கு முன்னாடி இருக்கிற பல தலைமுறைகளுக்கு போய் சேரப்போகுதா இல்லையா? நம்ம கொடுக்கிற தர்ப்பணம் அவங்களுக்கு எல்லாம் போய் சேரப்போகுது. ஏன்னா நம்ம இங்கே சேத்தியா தோப்பில் தர்ப்பணம் கொடுக்குற விஷயம் பற்றி சொன்னோம். ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடி தர்மரட்சணை சமிதி இப்படி ஒரு மீட்டிங் போட்டு தர்ப்பணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தால் நம்முடைய முன்னோர்கள் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏற்கனவே தர்ப்பணம் போய் சேராத முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் போய் சேரணுமா இல்லையா? அதனால நம்ம கொடுக்குற தர்ப்பணம் அவர்களுடைய முன்னோர்கள் அப்படி 21 தலைமுறைகள் வரைக்கும் கூட நம்ம கொடுக்குற தர்ப்பணம் போய் சேரும்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட தர்ப்பணத்தை கொடுக்கறதுல நம்ம எந்த விதமான குறையும் வச்சுக்க கூடாது. தர்ப்பணம் இப்படி எப்படி வேணாலும் கொடுத்து எப்படியாவது கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் பிரம்மாண்டமாக கொடுப்பாங்க,
வித்தியாசமா வேற நிறைய விஷயங்களோட கொடுப்பாங்க. ஆனா எள்ளு தண்ணியாவது கொடுத்தாகணும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். என்னங்க தர்ப்பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, அவரை கூப்பிடணும் இவரை கூப்பிடணும், அது வாங்கணும் இது வாங்கணும், நிறைய வேலை இருக்கு, அப்படிலாம் இல்லை. அவர்கள் சந்தோஷப்படுவதற்காக எள்ளு தண்ணி கொடுத்தாலே சந்தோஷப்படுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட தர்ப்பணத்தை நம்ம எப்படி விட்டு வைக்கலாமா? கொடுக்கணும். ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்களா இருப்பாங்க, அவர்கள் நம்ம வாழ்த்திட்டு இருப்பாங்க, அவர்கள் நமக்கெல்லாம் நடக்க போற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருப்பாங்க, நம்ம செய்ய போற செயல்களுக்கெல்லாம் ஒரு நமக்காக கூட இருந்து ஒத்துழைக்கிறவர்களா இருப்பாருங்க. சில பேர் பண்ணுவாங்க, மிகப்பெரிய சொத்து இருக்கும், 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க, ஆனா அனுபவிக்க முடியாது, கேட்டா பித்ரு தோஷம் இருக்கும். நல்லா படிச்சிருப்பாரு, மிகப்பெரிய வேலைக்கு போக வேண்டியவர், ஆனா சரியா வேலை கிடைச்சிருக்காது, பித்ரு தோஷம் இருக்கும். ஆனா அதே ஆள் அந்த பித்ரு தோஷத்தை நீக்கினார்னா திடீர்னு வேலை கிடைச்சிருக்கும். 100 கோடி சொத்து இருக்கும், அனுபவிக்க முடியாது, ஆனா பித்ரு தோஷம் சரியா நடந்திருந்தா அவருக்கு நடக்கும், அவருக்கு வெற்றி நிச்சயம். இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். நமக்காக நமக்கு ஏற்பட்டுள்ள தடைகள், ஒவ்வொன்றும் தடைகள் நீங்க பார்த்திருப்பீங்க, பல தடைகள் இருக்கும், அதற்கெல்லாம் பித்ரு தோஷம் இருப்பதுதான் காரணமா இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட பித்ரு தோஷம் நம்ம விட்டு நீங்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த மகாலய பட்சத்துல அந்த மகாலய அமாவாசையிலாவது நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒரு நாளாவது நம்ம பித்ருக்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கணும். நம்ம அதுக்காக 12 அமாவாசையில கொடுக்கறவங்களாம் நிப்பாட்ட சொல்ல, எல்லாரும் கொடுக்கணும், எப்ப வேணா கொடுத்துட்டு இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு அமாவாசையிலாவது, மகாலய அமாவாசையிலாவது அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுத்தாதான் அந்த முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க, அவர்கள் நமக்கு மிகப்பெரிய சக்தியாக நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்பார்கள். நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் பல கோயில்களுக்கு போயிருப்பாங்க, பல அந்த கோள் இப்படி இருக்கு, இந்த நட்சத்திரம் ராசி, இப்படி பல விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாமே சரியா இருக்குங்க, ஆனா கல்யாணம் நடக்கலைங்க அப்படிம்பாங்க. அது பித்ரு தோஷம் இருக்கலாம். அப்ப முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை சரியாக செய்யலைனா, பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலைனா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்க. நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகளுக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவோம். நம்முடைய வாரிசுகளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவோம். நம்ம சொல்லலாம், நான் நல்லா படிக்க வச்சுட்டேன், நான் நல்லா சொத்து சேர்த்து வச்சுட்டேன், நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய சந்ததிகளுக்கு பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதெல்லாம் விட முக்கியம் முன்னோர்களுடைய ஆசி வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். முன்னோர்களுடைய ஆசி வேண்டுமா இல்லையா? அந்த ஆசி இருந்தால் இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அப்படிப்பட்ட பித்ரு தர்ப்பணத்தை நம்ம இதுவரைக்கும் அதை பத்தியா தெரியாம இருந்திருக்கலாம். நீங்க நிறைய விஷயங்கள் இதுல போய் பார்க்கலாம், நெட்டில் கிடைக்குது, நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச அதை பித்ரு தர்ப்பணம் பத்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இனிமேல் சரியாக நடக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு அடுத்த நடவடிக்கையும் நமக்கு வெற்றியா அமையணும்னா, நாம செய்ய போற செயல்கள்ல இனிமேல் சரியாக இருக்கணும்னு முடிவு இருந்தா, நாம இந்த பித்ரு தர்ப்பணத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய லக்கி. நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்க பித்ரு தர்ப்பணம் என்ன ஆகும் தெரியுங்களா? அவருக்கு அடுத்த பிறவியே கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட என்ன ஆகும் தெரியுங்களா? அடுத்த பிறவியில நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பாக்கள், தாத்தாக்கள், அவர்களுக்கு நாம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க தர்ப்பணம் உடனே அடுத்த பிறவி கிடைச்சிடாது. நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த பிறவின்னு ஒன்று கிடைச்சிட்டா கூட நாம பண்ற தர்ப்பணம் அவர்களுக்கு அந்த பிறவியிலையும் சில விஷயங்களை, சில வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஐதீகத்தில் இருக்கு. அப்ப நம்ம எப்படி நம்ம எத்தனை வருஷத்துக்குங்க பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாமே பலன் தரக்கூடியதாக இருக்கு. நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பித்ரு தர்ப்பணத்தை மகாலய அமாவாசையில நம்ம கட்டாயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். யாராவது மிஸ் பண்ணுவோமா? இனிமேல் நாம செய்ய வேண்டியதெல்லாம் பித்ரு தர்ப்பணம் முக்கியமானது. அந்த பித்ரு தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யணும். நம்முடைய
முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பித்ரு தர்ப்பணம் ஏன் முக்கியன்றதான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இதை நம்ம விரிவாக நம்ம அதை பற்றியான விஷயங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய விஷயங்களை நம்முடைய ஹிந்து தர்மத்தினுடைய முக்கியமான விஷயமான எப்படி நித்திய பூஜை ரொம்ப முக்கியமோ, எப்படி ஒவ்வொரு பூஜையும் ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி இந்த பித்ரு தர்ப்பணத்தை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நினைச்சு அதை நம்ம பண்ணணும். நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கோயில் தில தர்ப்பணபுரி. யாராவது அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? தில தர்ப்பணபுரி. ஓகே, அருமையான விஷயம். அந்த கோயில் கூட இந்த தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப பெயர் பெற்றது. ராமர் லட்சுமணன் சீதா தேவியை தூக்கிட்டு போன பின்னாடி அந்த நேரத்தில் ஜடாயு ராவணன் கூட சண்டை போட்டு ரெக்கை வெட்டப்பட்டு அப்படியே இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, ராமர் என்ன பண்ணாரு, இந்த சடாயுக்கு அவருடைய பித்ரு கடன் செய்யணும், சடாயுக்கான சடங்குகளை செய்யணும்னு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய அப்பாவுக்கு தசரதனுக்கும் கூட அவர் அந்த விஷயங்களை செய்யலை. அப்ப அவர் தேர்ந்தெடுத்த இடம், அவர் செய்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற இடம். எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க. நமக்கு தேசத்தில் பாரத தேசம் முழுக்க ஒரு 7 இடங்கள் ரொம்ப முக்கியமான இடங்களாக சொல்றாங்க. அந்த 7 இடங்கள் பார்த்தீங்கன்னா காசி, ராமேஸ்வரம், கயா, திரிவேணி சங்கமம், ஸ்ரீவாச்சியம், திருவெண்காடு, தில தர்ப்பணபுரி. இந்த 7 இடங்கள் நம்ம சொல்றாங்க. இந்த 7 இடங்கள்ல ஒரு இடமான நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கிற தில தர்ப்பணபுரியில ராமரே தசரதனுக்கும் சடாயனுக்கும் தர்ப்பணம் பண்ணியிருக்காரா இல்லையா? எவ்வளவு முக்கியமான இடம். அதே இடத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது. கோதாவரி நதிக்கரையில் போகவதி அப்படிங்கிற பகுதியை நாட்சோதி அப்படிங்கிற ஒரு மகாராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு தடவை நாரதர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எந்த இடம் இந்த பாரத தேசத்தில் மிகவும் புண்ணியமான தலமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர் அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு, எல்லா இடங்களையும் போய் சுத்தி பார்த்துட்டு வராரு. அவர் பிண்டம் கொடுக்குறாரு. அதை நேரடியாக நான் பிண்டம் கொடுக்கறத, நான் தர்ப்பணம் கொடுக்கறத முன்னோர்கள் வந்து பார்த்து ஏத்துக்கிறாங்களான்னு நேரடியாக நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வேணும்னு கேட்கிறாரு. அப்படி சொல்லும் போது அந்த நாரதர் சொல்றாரு, இந்த தில தர்ப்பணபுரிக்கு போங்க, அங்க கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படி தில தர்ப்பணபுரிக்கு வந்து அவர் கொடுக்கும்போது, தர்ப்பணம் கொடுக்கும்போது, அவருடைய முன்னோர்களுக்கான அந்த கடனை செய்ய போது அவருடைய முன்னோர்களே நேரடியாக வந்து பெற்று செல்லக்கூடிய காட்சியை அங்க பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ முக்கியமான இடம் பாருங்க. தில தர்ப்பணபுரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். சீதா தேவி கூட, பார்வதி கூட அவருடைய அப்பா யட்சன் அவர் செய்த யாகத்தில் போய் கலந்துக்க போது அங்க அவருக்கு ஏற்பட்ட தடைகள் மூலமா அங்கிருந்து கோபத்தில் வந்துட்டு அந்த தில தர்ப்பணபுரி அந்த இடத்துல தான் ஒரு மந்தார மரம், அந்த மரத்தை நட்டு அந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்கார்ந்துருந்ததா சொல்றாங்க. அதுதான் இந்த அந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற பகுதி இந்தியாவில் முக்கியமான 7 ஒரு பகுதிகளில் ஒரு பகுதியாக நம்முடைய பக்கத்தில் இருக்கு. அப்ப தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது இறைவனே பாருங்க எப்படிப்பட்ட இடத்தை முடிவு செஞ்சிருக்காரு. அப்ப அந்த இறைவன் முடிவு செய்த அந்த இடத்துல, நமக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல நம்ம தர்ப்பணம் கொடுக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். நம்ம நிறைய வீடுகளில் கொடுக்கலாம், ஆற்றங்கரைகளில் கொடுக்கலாம், குளங்களில் கொடுக்கலாம், எங்க வேணாலும் கொடுக்கலாம். அது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆனா கொடுக்காம இருக்கக்கூடாது. தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் போதுமா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம், தானம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் போதுமா? நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம், அவர்களுடைய பசியை தீக்கிறோம், அவர்களை சந்தோஷப்படுத்துறோம், அது மட்டும் போதுமா? தானம் கொடுக்கணும். சொல்லுவாங்க நிறைய பேர்,
நான் தர்ப்பணம்லாம் கொடுக்க மாட்டேங்க, ஆனால் நான் வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டேங்க, நான் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் கொடுக்காம செய்யக்கூடிய தானம் எந்த இடத்துலையும் சரியா வராது. தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக தான், தர்ப்பணம் கொடுத்ததன் மூலம் அடுத்து செய்யக்கூடிய தானங்கள் மூலம்தான் நம்முடைய முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். அதனால தர்ப்பணம் கொடுக்காம நான் வந்து தானம் பண்ணிட்டேன்னு சொன்னா அது செல்லுபடி ஆகாது. ஆனா தானம் பண்ணணும், நிறைய தானம் பண்ணலாம். செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம், பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய முழு மனதோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு செய்யணும். அப்படி செய்கிற தானங்கள் தான் நம்முடைய முன்னோர்களுக்கு, நம்ம இங்க யாருக்காவது கொடுக்கிற தானம், நாம இங்க யாருக்காவது செய்கிற அந்த மிகப்பெரிய தானம் வந்து நம்முடைய பித்ருக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அங்க நமக்கு ஒரு பெரிய பயன் கிடைக்கும். கோதானம் பண்றது அதை விட பெரிய விஷயம். அந்த கோதானம் பண்றவங்களுக்கு அங்க பித்ருலோகம் போற வழியில அதற்கு அந்த தைவர்ணி நதியில பார்த்தீங்கன்னா ஜலம் அழுக்கு அப்படி போயிட்டு இருக்க நதியில அதை நீந்தி கடக்கிறதுக்கு கோதானம் செய்வதற்கு அந்த கோமாதா வந்து உதவி பண்ணுவாங்களாம். அப்ப கோதானம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதனாலதான் தர்மரட்சண சமிதி கூட நம்முடைய நிகழ்ச்சிகள்ல, சிறப்பு நிகழ்ச்சிகள்ல கோபூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கோம். கொஞ்சமாவது அந்த புண்ணியம் நம்முடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம நடத்துகிற நிகழ்ச்சிகளில் சாதாரணமாக சின்ன அளவில் நடத்துவோம். அந்த நிகழ்ச்சிகளில் கூட கோமாதாவுடைய வழிபாட்டுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நம்ம சொல்கிறோம். அப்போ கோபூஜை எவ்வளோ முக்கியம். நம்முடைய பகுதிகளில் கோபூஜை நடத்தணுமா இல்லையா? கோபூஜை நடத்துறதால நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குதா இல்லையா? நாம முன்னோர்களா, நாம பித்ருக்களா மாறும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும், கோபூஜை கை கொடுக்கும். எப்பயோ நடக்க போறதை பேசுறோம்னு நினைக்க வேணாம். இதையெல்லாம் அடுத்த சந்ததிக்கு பித்ரு பூஜையை பற்றி, தர்ப்பணத்தை பற்றி, சார்த்தத்தை பற்றி, திதியை பற்றி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எந்த விதத்திலையும் யாரையும் மதிக்கிறது இல்லை. நம்ம சொல்கிறோம் மாதா பிதா வந்தனம் பண்ணணும், மாதா பிதாவுக்கு வந்தனம் பண்ணணும்னு சொல்கிறோம், எல்லாத்தையும் மதிக்கணும்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் எப்படி இருந்தது? வீட்டுக்கு வெளியே போகணுன்னா கூட அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன சூழ்நிலை இருந்ததா இல்லையா? ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கல, அவர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் தெரிந்து கொள்ளலைன்னா நாளைக்கு நம்ம பித்ருக்களாகி அவஸ்தைப்படுவோம். அப்போ எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. நமக்கு அடுத்த ஜென்மத்திற்கான வாய்ப்பு கிடைக்காது. நம்ம இருந்திருக்கலாம், நம்ம இங்கே புண்ணியம் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், இங்கே நிறைய சேவைகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாம பித்ருக்களாக இருக்க போது நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை, செய்யக்கூடிய சந்ததிகளை உருவாக்காம போயிட்டோம்னா, நம்ம அந்த விஷயம்லாம் சொல்லாம போயிட்டோம்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்மளும் சாப விட்டால் விடுவோம். அப்ப பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்முடைய தர்மரட்சண சமிதியின் மூலமாக நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம இந்த விஷயத்தை நம்ம மட்டும் செய்யறது மட்டும் இல்லை, இங்க வந்தவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. நேரம் கிடைச்சிருக்கா இல்லையா? இந்த நேரத்தில் வந்து நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை நாம செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு நாம கொண்டு போய் சேர்த்தோம்னா அதுவும் நமக்கு புண்ணியம். எவ்வளவு புண்ணியம் கிடைக்குது பாருங்க. நமக்கு புண்ணியத்தை சேர்த்துட்டே இருக்கணும். எவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்குது. நாம வந்து கேட்டுட்டோம், நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வரேன்னு சொல்லியிருப்பாங்க, லேட்டாக இருக்கும், அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கல, வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாங்க கூட நீங்கள் போய் அதை சொல்லுங்க. இந்த விஷயத்தை சொல்லி பித்ரு தர்ப்பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி புரிய வைங்க. அப்போ இந்த தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொன்னமா இல்லையா? ஏன்னா தர்ப்பணம் கொடுக்குறோம், அதோட சேர்ந்து தானம் ரொம்ப முக்கியம். கர்ணன் பார்த்தீங்கன்னா மகாபாரத போரில், போர் முடிஞ்ச பின்னாடி, இறந்த பின்னாடி அவர்
யம தர்மராஜா அவரை கூட்டிட்டு போறாரு. அவர் செஞ்ச நல்ல காரியங்கள், அவர் மிகப்பெரிய கர்ணன் என்ன கொடைவல்லலா, மிகப்பெரிய கொடைவல்லல் அவர் செஞ்ச மிகப்பெரிய அந்த கொடைக்கெல்லாம் அவர் வந்து சொர்க்கத்தில் அவருக்கு இடம் கிடைக்குது. சொர்க்கத்துக்கு போறாரு. சொர்க்கத்தில் போய் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவருக்கு பசி எடுக்குது. சொர்க்கத்தில் இருக்கவங்களாம் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு வந்துட்டா பசிக்கவே பசிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போன அவரு அங்க பசிக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த குரு என்ன நினைக்கிறாரு, அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறார். ஏன் பசிக்குது, ஏன் வந்து கர்ணனுக்கு பசிக்குது? ஏன்னா கர்ணன் எவ்வளவோ கொடைகள் கொடுத்துருக்காரு, ஆனா அவர் அன்னதானம் பண்ணல. ஆனா அன்னதானம் இங்க நடக்குது அப்படின்ற ஒரு இடத்த கை நீட்டி சொல்லியிருக்காரு. கை நீட்டி சொன்னதுக்காக அவர் சொல்றாரு, அங்க இருக்க அந்த வேத குரு சொல்றாரு, உன்னுடைய அந்த நீட்டி சொன்னில அந்த கையை வந்து சப்பிக்க அப்படின்னு சொல்றாரு, அந்த சுண்டு விரலை சப்பிக்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷயம் சொல்லல. அப்ப சொல்றாரு, ஏன் வந்து சுண்டு விரலை சப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சுண்டு விரலை சப்பன உடனே கர்ணனுடைய பசி தீந்து போயிடுது. அப்ப அவர் சொல்றாரு, ஏன் எதனால நீ சுண்டு விரலை சப்பனோன்னா உனக்கு பசி தீந்து போச்சுன்னு சொல்லும் போது சொல்றாரு, நீ இந்த மாதிரி அன்னதானம் நடந்துகிட்ட இடத்த காட்டுனதுக்காக, கை நீட்டி காட்டுனதுக்காக உனக்கு மிகப்பெரிய அந்த அன்னதானத்தினுடைய பலன்கள்ல கொஞ்சம் சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே யமதர்மராஜாட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு பூலோகத்துக்கு போய் நான் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரின்னு அவரும் கர்ணனுக்கான அனுமதியை கொடுக்கிறாரு. 15 நாட்கள் மகாலயபட்ச காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமல், கர்ணன்ற தெரியாம அன்னதானம் பண்றாரு. மிகப்பெரிய அன்னதானங்கள் பண்றாரு. அன்னதானம் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா அன்னதானத்தினுடைய பலன் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து பண்றாரு. மேலோகம் போயிட்டு கூட சொர்க்கத்திலிருந்து கூட வந்து அன்னதானத்தினுடைய பலன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ண வந்தார். அப்படி வந்து பண்ணிட்டு போகும்போது கேட்கிறார் யமதர்மராஜா, நீங்க இப்படி போய் மிகப்பெரிய அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப கர்ணன் சொல்றாரு, இங்க பூலோகத்தில் நிறைய பேர் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம விட்டுறாங்க, அவர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து கொடுக்க வேண்டிய தானங்கள்லாம் பண்ணாம இருக்காங்க. அப்படி இருக்கவர்களுக்கு, அப்படி செய்யாமல் இருப்பவர்களுக்கு நான் செய்த அன்னதானத்தினுடைய மொத்த பலனும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றார். யமதர்மராஜாவும் ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு அன்னதானத்தினுடைய அத்தனை பலன்களும் இதுவரை பித்ரு தர்ப்பணம் கொடுக்காத அனைவருக்கும் போய் சேரட்டும்னு சொல்றார். அப்படி ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கினார். நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு என்ன? நம்முடைய காலகட்டத்திலே நமக்கு தெரிந்திருக்கிறது பித்ரு தர்ப்பணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா தென்புலத்தாருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார், திருக்குறளில் சொல்லியிருக்கார். அந்த திருக்குறள் தான் இப்போ நான் தேடினேன். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானொன்றார்க்கு ஐம்புலத்தாறு ஒப்பல் தலை. அந்த திருக்குறளில் கூட பாருங்க, தென்புலத்தார் அப்படிங்கிறதா முதல்ல வருது, அதுக்கடுத்து தான் தெய்வம். அப்ப தென்புலத்தாருக்கு செய்ய வேண்டியது, ஏன்னா தமிழ்நாடுனாலே திருக்குறள்னா தான் பெருசா பேசுவாங்க. திருக்குறளை நம்ம பெருசா பேசுவோம், அதுல தப்பு இல்லை. ஆனா திருவள்ளுவர் கூட தென்புலத்தாருக்கு அடுத்து தான் தெய்வத்தையே சொல்றார். அப்ப 5 விதமான பேருக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல தென்புலத்தாருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, இறந்தாருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, நீத்தார்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால நாம எப்பயுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற விஷயங்களை அனுபவிப்பவர்களாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக செய்ய வேண்டிய கடன்களை, நாம பேசாம இருக்கலாம், அப்பா கூட பேசாம இருக்கலாம், அம்மா கூட சண்டையா இருக்கலாம், நமக்கு பல விஷயங்கள பிரச்சனை இருக்கலாம், இருந்தாலும் கூட செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்தால் மட்டும்தான் நம்முடைய சந்ததி சந்தோஷமாக வாழ முடியும். அதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.